ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துக்கு பேர் என்னன்னா சூர்யா, திஷா பட்டானி, கருணாஸ், பாபி டியோல், நட்டி இது போக பல 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 பேர் நடிச்சிருக்கிற கங்குவாவோட விமர்சனம் தான். இந்த படத்தோட கதையை பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க ட்ரெய்லரை பார்த்தே ஓரளவு கதையை கெஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட அதுதான் கதை. நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின மாவீரன், அப்புறம் அப்பக்கலிப்டோ, இந்த மாதிரி ஒரு சில ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுல ஹெவியா ஞாபகம் வருது நம்மளுக்கு. அதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், மாவீரன்ல நிகழ்காலத்துல ஒரு கதை நடந்துகிட்டு இருக்கும். அது அப்படியே இதுக்கு போகும், முன்ஜென்மத்துக்கு போகும். முன்ஜென்மத்துல நிகழ்காலத்துல இருந்து முன்ஜென்மத்துக்கு போறதுனால ஏன் அதுக்கு போறாங்க, அதை சுத்தி நடக்கிற பிளே தான் மாவீரன் கதை. இதுலயும் அதே மாதிரிதான். கிட்டத்தட்ட அது காதலுக்கு சம்பந்தப்பட்ட கதை, இது ஒரு ப்ராமிஸுக்கு சம்பந்தப்பட்ட கதை. இவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது இந்த கதையில. இந்த கதையை ஃபேண்டசியாவே அவர் சொல்லியிருந்தாரு, சிவா சொல்லியிருந்தாரு அப்படின்னா படம் சூப்பரா வந்திருக்கும். பட் ஆனா ஏதோ ஒரு மிஸ்ஸிங். விவேகத்துல என்ன பண்ணாரோ, நல்ல ஸ்கிரீன் பிளே, எப்படி நல்ல ஸ்கிரீன் பிளே தூக்கிட்டு போய் சென்டிமெண்ட் உள்ள நுழைச்சாரு. அதுதானே விவேகத்துல பிரச்சனையாச்சு. இப்ப அதே பிரச்சனையை இங்கேயும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு சிவா. ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி படத்துல சென்டிமெண்ட் நுழைக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. படம் அதாவது எப்படின்னா, படம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, 3D எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரம், எல்லாமே ஓகே. பட் ஆனா அது நம்மளுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகணும். ஒரு படம் எமோஷனலா கனெக்ட் ஆகணும்னா அந்த கோர் கான்செப்ட் நம்மளுக்கு சிங்க் ஆனாதான் நம்ம அந்த படத்தோட ஒன்றி பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு படம் இருக்கும், நம்மளோட அது கனெக்ட் ஆகாது. படம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், படம் முடிஞ்சிடும். இப்படித்தானே அந்த படம் இருக்கும். இந்த மாதிரிதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த படம். மற்றபடி சொல்லணும் அப்படின்னா சூர்யாவோட ஆக்டிங் வேற லெவல். பின்னி படம் எடுத்துட்டாப்ல. ஆனா நார்மல் சூர்யாவை பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம்லாம் இந்த படத்துக்கு எதுக்குன்னே தெரியல. படம் அது எப்படி சொல்றது, கங்குவா வராரு அப்படின்னு நம்மளை தயார்படுத்துறாங்க. அப்படின்றதுக்காண்டி அந்த 15 நிமிஷத்தை கொண்டு கங்குவாவை கொண்டு வராங்க. ஆரம்பத்துல நல்லா இருக்கு. அந்த இன்ட்ரோ பிளாக் சீன்லாம், அந்த ஃபைட் சீன் வேற லெவல். பிச்சு மேய்ஞ்சிட்டாப்ல. டிஓபிலாம் பயங்கரம். சினிமாட்டோகிராஃபிலாம் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காப்ல அவரு வெற்றி பழனிசாமி. டிஎஸ்பி நார்மலா மியூசிக் போட்டிருக்காப்ல. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஒரு மாதிரி அப்படியே நாய்ஸா இருக்கு, ஓவர் நாய்ஸ். ஓகே, நாட் பேட். சிவா எந்த அளவுக்கு மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாரோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் டிஎஸ்பி யூஸ் பண்ணிருக்காப்ல. இது போக பாபி டியோல் நடிச்சிருக்காப்ல, திஷா பட்டானி நடிச்சிருக்காங்க, கருணாஸ் நடிச்சிருக்காரு, நட்டி நடிச்சிருக்காரு. இதுல சொல்லிக்கிற மாதிரி ரோல்லாம் கருணாஸுக்கு ஓரளவு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. கருணாஸோட ரோல் நல்லா இருக்கும். பாபி டியோல் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆனா அதுக்கேத்தாப்புல ரைட்டிங் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓரளவு ஓகே. இதுல ஒரு கேமியோ ரோல் இருக்கு. அந்த கேமியோ ரோலை பத்தி நான் பெருசா சொல்ல விரும்பல. உங்களுக்கே அந்த கேமியோ ரோல் என்னன்றதும் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா வந்திருக்காப்ல ஓகே. அந்த அளவுக்கு பெருசா அதுவும் ஜெல் ஆகல. பார்ட் 2க்கு லீவ் 2 முடிச்சிருக்காங்க. பார்ட் 1ல எப்படி கல்கி படத்துல பார்ட் 1ல கதையே சொல்லாம பார்ட் 2க்கு தான் கதையே இருக்குன்ற மாதிரி முடிச்சாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இதுவும். பார்ட் 1ல பெருசா ஒன்றும் கதையே இல்லை. ஓகே, நாட் பேட். அந்த மாதிரி தான் இந்த கதை இருக்கு. இந்த படத்தை பார்த்த ரிவ்யூவர், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் வீடியோ போடுறதுக்கான ஊக்குவித்தலே நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுல தான் இருக்கு. தேங்க்யூ.